திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உயிர்களால் இறைவனை இன்னும் உணர முடியவில்லை. ஏன்? எப்போது உயிர்கள் இறைவனை உணரும் என்ற இரு கேள்விகளுக்கு விடைகாண குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் இன்று கூட்டி வைத்திருக்கின்றது. ஆன்மாக்களுக்கு எந்த ஒரு உருவமும், அதாவது புரியட்ட காயம் கூட வழங்கப்படாத அனாதி காலம் தொட்டு ஆன்மாவை விட்டு இறைவன் பிரியாமல் இந்த ஆன்மாவோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான். இதை மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது, உருதெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மன்னி என்று கண்டப்பத்தில் 3வது திருப்பாடலில் அருளி உள்ளார்கள். இந்த ஆன்மாவை விட்டு இறைவன் எப்போதும் பிரிவதே இல்லை. கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் கூட அவன் பிரிவது கிடையாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சிவபுராணத்தில் மணிவாசகர் அவர்கள் அருளி உள்ளார்கள். இவ்வாறு ஆன்மாவை விட்டு சிவபெருமான் பிரியாமல் இருப்பதால் அவனுக்கு பிரான் என்று பெயர் உண்டு. ஆன்மாவை விட்டு பிரியாமல் இருக்கும் சிவபெருமானை இந்த ஆன்மாக்கள் உணர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதே பதிலாக அமைகிறது. அதற்கு காரணம் என்னவெனில், ஆன்மாவின் குற்றமாகிய ஆணவ மலமே அதற்கு காரணம். ஆன்மாக்களுக்கு குணமும் குற்றமும் உண்டு. அறிவு என்பது குணமாகவும் ஆணவம் என்பது குற்றமாகவும் விளங்குகிறது. அனாதி கேவல நிலையிலே குற்றமாகிய ஆணவம் பிரகாசித்து ஒளிர்ந்து குணமாகிய அறிவை மறைத்து நிற்கும். முக்தி நிலையிலே குணமாகிய அறிவு பிரகாசித்தும் குற்றமாகிய ஆணவம் வலிமை குன்றியும் விளங்கும். ஆன்மாவின் குற்றம் நீங்கும் பொருட்டு இறைவன் ஆன்மாக்களுக்கு பிறவியை வழங்குகின்றான். பிறவியை பெற்றவுடன் ஆன்மா தூள நிலைக்கு வருகிறது. ஆன்மா தூள நிலைக்கு வந்தாலும் இறைவன் தோன்றா துணையாக தனது சொரூப நிலையிலேயே ஆன்மாவோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் கலந்து நின்று ஆன்மாவை இயக்குகிறான். இந்த ஆன்மா தான் தூள நிலைக்கு வந்ததால் தன்னைப் போலவே இறைவனும் தூளமாக இருப்பான் என்று எண்ணிக்கொண்டு இறைவனை தூளமாகவே தேடுகிறது. அதனால்தான் ஆன்மாக்களால் இறைவனை இன்னும் உணர முடியவில்லை. எப்போது ஆன்மா இறைவனை உணருமெனில், ஞானகுரு வந்தவுடன் சொரூப அருவ நிலையில் இருக்கும் இறைவனை ஆன்மா தனது தூள நிலையில் இருக்கும் போதே உணரும். இதை மணிவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது, சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் என்று அருளி உள்ளார்கள். ஞானகுரு வரும் வரையும் இறைவன் அருவமாக நிற்பான். ஞானகுரு வந்தவுடன் இறைவனே உருவம் தாங்கி நிற்பான். எனவே குருவே சிவமென கூறினன் நந்தி என்ற திருமூல தேவநாயனாரின் வாக்கை முன்னிறுத்தி இன்றைய காணொளியை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.